கல்யாணம் பண்ணினாங்க கிடையாது. காரைக்கால் அம்மையார் வீட்டுல அவருடைய கணவன் இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பழத்தை ஏற்கனவே ஒரு சிவனடியாருக்கு அவர் தந்து விட்டார். அப்படி இருக்கிறப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் இருக்கிற சாமி அறைக்கு சென்றார்கள். பூஜை அறைக்கு சென்று அங்கு சிவபெருமானை அவர் பிரார்த்தனை செய்தார். இந்த மாதிரி சிவனடியாருக்கு நான் பழத்தை கொடுத்துட்டேன், ஆனா இப்ப என்னுடைய கணவர் வந்து கேட்கின்றார், அதனால எனக்கு அருள் புரிய வேண்டும் ஈசனே என்று கேட்ட பொழுது அந்த சிவபெருமான் சாமி அறையில் இருந்தபடி அவளுக்கு ஒரு படத்தை கொடுத்து அருள் தந்தார். சாமி அறையில செஞ்சாங்க, எங்கேயோ கோவில்ல போய் வாங்கிட்டு வரலாம் அந்த அம்மா. அவங்க வீட்டு பூஜை அறையில அந்த பழம் கிடைத்தது. கணவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா அந்த பழத்தை. கணவர் சாப்பிட்டு சொல்றார், நான் முதல்ல சாப்பிட்ட பழத்தை விட இது ருசியா இருக்கேன்னு. அந்த அம்மா சொல்றா, முதல்ல சாப்பிட்டது மரத்தில் காய்த்தது, இரண்டாவது இருக்கே என் ஞானப்பழமான இறைவன் தந்தது என்று சொல்கின்றார். இறைவன் எங்கம்மா இருக்காங்கன்னா நம்ம வீட்டு சாமி அறையில தான், நம்ம வீட்டு சாமி அறையில. அப்போ இல்லத்து வழிபாடு என்பது எவ்வளவு சிறந்தது.